பொறுத்துக விற்பனை விலை, நட்டம், லாபம், அடக்க விலை கொடுத்திருக்காங்க. ரைட், 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை, விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை, வாங்கிய விலை பிளஸ் கூடுதல் செலவுகள், குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. ஓகே, விற்பனை விலை அப்படின்னா நம்ம கடையில போய் ஒரு பொருள் வாங்குறோம்னா நமக்கு எப்படி சொல்லுவாங்க? இந்த பாருங்க, உங்களுக்கு அந்த ஒரு ஷர்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஷர்ட்டோட விலை வந்து 1000 ரூபாய் எழுதி இருக்கு, உங்களுக்கு 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் போட்டுக்கிறோம், தள்ளுபடி பண்ணி உங்களுக்கு 800 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ செல்லிங் பிரைஸ்னா என்ன? குறித்த விலை மைனஸ் அவங்க கொடுக்குற தள்ளுபடி. விற்பனை விலைனா ஆப்ஷன் டி, குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. நட்டம், ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், நம்ம 80 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகேங்களா, நட்டம்னா லாஸ், 80 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்ப எது கூட இருக்கு? வாங்கிய விலை கூட இருக்கா, விற்ற விலை கூட இருக்கா? காஸ்ட் பிரைஸ் கூடயா, செல்லிங் பிரைஸ் கூடயா? காஸ்ட் பிரைஸ் தான் கூட. சோ காஸ்ட் பிரைஸ், வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை, 100 மைனஸ் 80, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப நட்டத்துக்கான ஆன்சர் என்ன? அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. லாபம், லாபம்னா விற்ற விலை கூட இருக்கும், விற்ற விலை கூட இருக்கும், வாங்கின விலையை விட விற்ற விலை கூட இருக்கும். அப்ப லாபம்ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. அடக்க விலை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு பைக் வாங்குறோம், ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்குறோம்னு வச்சுப்போமே, 2.5 lakhs வாங்குறோம். வாங்கிட்டு நம்ம அதுல சைடு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அதெல்லாம் அவங்களே பண்ணி தருவாங்க. அதுக்கு ஒரு 20,000 போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன சொல்லுவோம்? வாங்கிய விலை நம்ம என்ன சொல்லலாம்? 2.5 லட்சம் ரூபாய் வண்டி பிளஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒரு 25,000 வச்சுப்போம். ஸோ நம்ம வண்டியோட பிரைஸ் என்ன? 2,75,000 சொல்லுவோம். அப்ப வாங்கிய விலைங்கிறது வாங்கிய விலை பிளஸ் கூடுதல் செலவுகள், அதான் அடக்க விலை. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ.